மாசாணியம்மன் கோயிலுக்கு போகிறக்கு தான் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். நாங்கள் 2 பேருமே ஃபஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு இப்போ தான் போகிறோம். நான் போயிருக்கேன், ஆனால் ரொம்ப லாங் டேஸாக போயிருக்கேன். எனக்கு சரியாக ஞாபகம் கூட இல்லை. ஆனால் போகிற வழி ஃபுல்லாக சூப்பராக இருக்குது, நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோயில் ரீச் பண்ணோடனே இப்போ தான் கோயில் கட்டிகிட்ருக்காங்க போல், சும்மா ஆல்டர்னேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க போல். நாங்கள் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு கூட எங்களுக்கு தெரில. பூக்கார அக்கா தான் ஒரு அக்கா சொன்னாங்க, இப்படிலாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணுன்ட்டு. அதெல்லாமே ஒன்றுபடி ஒன்றா தண்ணியில் போய் கால் நனைச்சிட்டு அந்த மாதிரிலாம் 2 பேரும் பண்ணிகிட்ருந்தோம். அந்த மஞ்சள், உப்பு என்னமோ கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் சேர்ந்து அதிலெல்லாம் இது பண்ணிவிட்டு அங்கே நல்லா சாமி கும்பிடணும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் நிறைய வேண்டியிருக்கேன், அது ஒவ்வொன்றும் நடக்கும்போது அப்படியே சொல்கிறேன். அதெல்லாமே வேண்டிட்டு உள்ளே போயிட்டோம். சரியான கூப்பிட்டோங்க. அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு அர்ச்சனை போடலான்னு நினச்சோம், ஆனால் அதுக்குள்ளே நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். என்னென்ன அர்ச்சனை போடணுங்கிறதே மறந்துட்டேன். டேரெக்டாக போய் சாமியை பார்த்துட்டு அப்படியே ஹோட்டல் போய் சாப்பிட்டேன். காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலையே, ரொம்ப பசி. நல்லா நான் ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அவங்க புரோட்டா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இனி அடுத்த பர்த்டே வீடியோவை நான் அடுத்த இதில்